ஸோ கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா YMCAயில் நடந்தது. அண்ட் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகும்போது இன்டீரியர் நல்லதாக போச்சு. ஏன்னா பொண்ணோட அப்பாவையும் பார்த்துட்டோம். அப்போது நம்ம இன்ட்ரோக்கு கொடுக்கும்போது பொண்ணுக்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஆனால் பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா vlog எதுவும் பண்ணலையா. அவங்கள வந்து மனசார வாழ்த்தியாச்சு. இனி நம்ம வயிற்றுக்குள்ள கடற்கடன்னு பசிக்குது இல்லை. இப்போ வயிறான ஹாலில் என்ன கூட்டம், கொஞ்ச நேரம் நிற்க தான் வேணும். அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா AR பைக்ஸ் அவரோட பையன். ஓகே, நீங்கள் நீ அப்படியே தட்டுறாங்க. சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுங்களா? பாருங்க எவ்வளோ ஆவி பறக்க எடுத்து போடுறாங்க. பீசஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்க. மட்டன் பீட் வந்து செய்தது இவர் தான். இவங்க பார்த்தீங்கன்னா அமீர் கேட்ரிங். அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கேட்ரிங் சர்வீஸ்க்கு ஃபுட்டுக்கு ஆர்டர் கிடைக்கும், லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கிடைக்கும், தண்ணிக்காரங்களுக்கு கிடைக்கும். நம்ம சாப்பிட்றது இடியாப்பம். பிரியாணியில் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருந்தது. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 9 கொடுத்துடலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு BT Discover Vlog ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம், கடை ரிவ்யூ பார்ப்போம், இல்லை ஃபுட்டு சாப்பிட்றது பார்ப்போம். கரெக்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. கல்யாணம் என்னவோ முஸ்லீம், அப்போது பாய் வீட்டு பிரியாணி இருக்கும் கட்டாயமாக. சரியா, அது என்ன ஏது எப்படி இருக்க போகுது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். போகிற போக்கில் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக் டிங் 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 வந்துகிட்டே இருக்கும். சரியா, அண்ட் உங்கள் ஊருக்கு நாங்கள் வரணும், உங்களோட ப்ராடக்ட் எதாவது ரிவ்யூ பண்ணணும்னா கீழே தெரிய நம்பருக்கு மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா YMCAயில் நடந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌட் இருந்தது. அதோட என்ட்ரன்ஸில் இருக்க அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்தது. அண்ட் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகும்போது இன்டீரியரும் बहुत अच्छा அப்படி சொல்லும்போது சூப்பராக இருந்தது. கலராக இருக்கட்டும், அந்த ஃப்ளார்ஸ் ஆகட்டும், க்ரௌடும் பயங்கரமாக இருந்தது. நம்ம லேட்டாக போனோம், பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ஆனால் மொத்த பந்தியும் சாப்பிட போயாச்சு. நம்ம முதல்ல மணமக்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகலான்னுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ வந்து நல்லதாக போச்சு. ஏன்னா பொண்ணோட அப்பாவையும் பார்த்துட்டோம். அண்ட் இங்கே அவ்வளோ இப்போ க்ரௌட் இல்லை, ஏன்னா மொத்த கும்பலும் டைனிங் ஹாலில் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம டைனிங் ஹாலில் போகும்போது டைனிங் ஹாலில் சாப்பாடெலாம் எப்படி இருக்குது, யார் கேட்ரிங்கு, என்னென்ன எடுத்திருக்காங்க, அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இதுதான் பொண்ணோட அப்பா. சரிங்களா, ஸோ இவங்க தான் நம்மளை வந்து ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லைனில் நின்று நம்ம மேலே வந்தாச்சு. மேலே போனப்போ அவர் வரமாட்டார்னு நினச்சேன், ஆனால் அவர் வந்தார், இன்ட்ரோ கொடுத்தாரு. அப்போது நம்ம இன்ட்ரோக்கு கொடுக்கும்போது பொண்ணுக்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஆனால் பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா vlog எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. அடடா, vlog பண்ணலையான்னு கேட்குறாங்களே, இதோ vlog லைவில் போயிட்டுருக்கு, பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, இதோ பண்ணிடுவேன் அப்படின்னாங்க அவங்களும். ஸோ அது ஒரு ஹாப்பி. அப்போது அவங்க ஃபேமிலிலேருந்து நமக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து மணமக்களை வந்து வாழ்த்துங்க. ஓகேவா, 100 ஆயுசு வாழணும். அவங்கள வந்து மனசார வாழ்த்தியாச்சு. இனி நம்ம வயிற்றுக்குள்ள கடற்கடன்னு பசிக்குது இல்லை. இப்போ வயிறார சாப்பிடணும்ல. ஸோ அதனால குடுகுடும் நம்ம கீழே இறங்கி போகணும் டைனிங் ஹாலுக்கு. அங்கே என்னடா நான் இவ்வளோ கூட்டம், எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஏன்னா மேலே ஃபுல்லாக காலியாக இருந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் டைனிங் ஹாலில் தான் இருக்காங்க. பாருங்கள், டைனிங் ஹாலில் என்ன கூட்டம், கொஞ்சம் நேரம் நிற்க தான் வேணும், அவ்வளோ கூட்டமாக தான் இருந்தது. ஸோ பிரியாணி தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றது இங்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்மெல்லு மூக்க தொலைக்குது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா AR பைக்ஸ் அவரோட பையன். ஓகே, நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம இவங்களோட வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். AR பைக்ஸு இவங்கக்கிட்ட வந்து யூஸ்டு பைக்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 2 வாட்டி நம்ம அவங்க வீடியோ போட்டிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். கேட்ரிங் சைடில் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் இல்லை, கிச்சன் சைடு வந்துட்டோம், மாற்றி சொல்லிட்டேன். கிச்சன் சைடு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படியே தட்டுறாங்க. சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுங்களா? தட்டுறது பயங்கரமாக போகுது பிரியாணி. ஐயோ, பயங்கரமாக பார்த்தோன்னா பசி எடுக்குது, வாசனை வேறு மூக்க தொலைக்குது, வயிறு வேறு கபகபன்னு பற்றி எரியுது. பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்க எடுத்து போடுறாங்க. பீசஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்க. மட்டன் பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி. ஸோ இது பிரியாணி பண்ணது யார்,
என்ன ஏதுன்னெலாம் நம்ம இனி பார்த்துக்கலாம். இப்போ நீ பிரியாணியோட அந்த இதை பாருங்கள். அந்த பிரியாணி தட்டுற சவுண்டு கேட்குது உங்களுக்கு, டக் டக். அந்த பிளேட் அங்கே தட்டுற சவுண்டு நமக்கு இங்கே வயிற்றில் பசி இன்னும் தூண்டுது. ஸோ அப்படியாக நம்ம வரும்போது பயங்கர க்ரௌடு பார்த்தீங்களா. பந்தியில் இப்போதைக்கு உட்கார முடியாது. இது ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு 2வது ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரியாணி பார்த்தோம் இல்லையா, அது செய்தது இவர் தான். இவங்க பார்த்தீங்கன்னா அமீர் கேட்ரிங். இவங்க பிரியாணி ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அவர் நமக்கு எங்களோட பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கார்டு கொடுத்தாரு. அப்போது அது முடிச்சுட்டு வெளியே பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனியாக ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸு, அவங்க குடும்பம் தனியாக சாப்பிட்ற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டெக்கரேட் பண்ணியிருக்கிறது. சிக்கன் எப்படி பொரிச்சு அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பார்க்கும்போதே ஓஹோ அப்படின்றது மாதிரி இருக்குது. சரி, ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு, 3வது பந்தி வந்துருச்சுங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. 3 hours later. நம்மளும் டீசெண்டாக நின்று சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் பந்தியிலெல்லாம் டீசென்சி பார்க்கக்கூடாதுன்றது பெரியவங்க அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் வேறு வழி இல்லை. சாப்பிட்றாங்க ஒரு பக்கம், நம்ம பின்னாடி லைன் கட்டி எப்படியோ பிடிச்சி இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. சரிங்களா. ஸோ கல்யாணம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் வாழ்க்கைன்னு சொன்னாங்களே, அது என்னவோ உண்மை தான். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நிறைய கேட்ரிங் சர்வீஸ்க்கு, ஃபுட்டுக்கு ஆர்டர் கிடைக்கும், லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கிடைக்கும், தண்ணிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆர்டர்ஸு சூப்பர்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போது இங்கே நம்ம கேட்ரிங்காரை பார்த்தோம். லைட்டிங் அவங்களது இருக்குது. அண்ட் அதே மாதிரி தண்ணி சப்ளை பண்ணுறவங்க, இந்த ஸ்வீட்ஸு, இது எல்லாமே ஒரு கல்யாணத்தில் அடக்கும். சரிங்களா. ஸோ சாப்பாடு வரப்போது நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா பந்தியில் இலை வச்சாச்சு, சாப்பாடு வரத்துக்கும் ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இலையில் ரைத்தா வச்சாங்க, பிரிஞ்சால் வச்சாங்க, தண்ணி பாட்டில் வச்சாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். பிரியாணி இன்னும் வரல. மெயின் பிக்சருக்கு பிரியாணி வரதுக்கு முன்னாடி இடியாப்பம் வருது. 2 இடியாப்பம் வந்தது. ஓகே, இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருந்தது பார்க்க. சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் சாப்பிட்டு காட்டுறது ஃபுல்லாலாம் காட்ட முடியாது. ஏன்னாக்கா பசி ரொம்ப வயிற்றுலையா. அண்ட் வீடியோ எடுக்கும்போது நம்ம அதை எடுத்துகிட்டே இருந்தால் சாப்பிட்றது எப்படி. அதனால் பொறுமை இல்லை எங்களுக்கு வயிற்றில். அவ்வளோ பசி ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு ரொம்ப. பிரியாணியும் போட்டாச்சு. பிரியாணி மட்டன் பிரியாணி. சரிங்களா. உதிரியாக தான் இருக்குது பார்க்க. வாசம் மூக்க தொலைக்குது. நீ சாப்பிடும்போது எப்படின்றது நான் சொல்கிறேன்னு சொன்னது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிவிடுவேன். கூடவே இடியாப்பத்துக்கு சிக்கன் கொடுத்தாங்க, குருமா மாதிரி. ஆனால் க்ரீன் கலரில் இருந்தது. புதினா நினைக்கிறாரு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஓகே, எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. எண்ணெய், அந்த எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் எண்ணெய் ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. என் இலையில மட்டும், எல்லா இலையும் ஓடிச்சான்னு தெரியல, என் இலையில மட்டும் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். எண்ணெய் கத்திரிக்காயில் எண்ணெய் அதிகமாக இருந்தது. மற்றபடி எல்லாம் ஆல்ரைட்டாக இருந்தது பார்க்குறதுல. இப்போ சாப்பிட்றதுல ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது இடியாப்பம். ஓகே, இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டு. பாயசம் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அது வித்தியாசமாக இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. மாத்திரலாம் ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சாங்க, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, கேட்க முடியல. அதுக்குள்ளே நான் வாயில் வச்சோன்னா அது சீக்கிரத்தில் அழிஞ்சிருச்சு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. ஸ்வீட் அதிகமும் இல்லை, ஸ்வீட் கம்மியும் இல்லை, அந்த மாதிரி. அது பேர் எனக்கு பிரெட் அல்வா கிடையாது. அது பிரெட் அல்வா கிடையாது. ஆனால் அது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் சரி டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஸ்வீட்டு. பாய் கல்யாணத்துலலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போன பாய் கல்யாணத்தில் நிறைய பிரெட் அல்வா சாப்பிட்ருக்கேன். இது நான் சாப்பிட்டதில்லை, அதனால் எனக்கு அது பேர் தெரியல. அந்த இது சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, பாயசம், அதுவும் சூப்பராக இருந்தது. இப்போ பிரியாணியில் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நான் காட்டுறேன் பாருங்க. தொட்டாலே உடையுது. மட்டன் அந்த அளவுக்கு உடையணுன்னா எந்த அளவுக்கு அது குக் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ நல்லா குக்காக இருந்தது. மட்டன் எலசாவே இருந்தது. அண்ட் சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தது. அப்போது வேகாமல் சில இடத்துல இருக்கும், இங்கே நல்லாவே வெந்திருந்தது. ஆனால் சாப்பாடு குறையாமல் இருந்தது. ஸோ கேட்ரிங் அவங்களுக்கு ரேட்டிங் 10க்கு 9 கொடுத்துடலாம். சரிங்களா. ஸோ பிரியாணி வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம பந்தி 3வது பந்தியெல்லாம் போனனால சிக்கனும் இருந்து தான்
கிரில்லு. ஆனால் கண்ணில் தான் பார்த்தேன், சாப்பிட கிடைக்கல, தீந்துருச்சு. சிக்கன் கிரில் கிடைக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் கிரில்லும் இருந்தது. அவங்களோட நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன், சாப்பிடும்போது கிடைக்கல, தீந்துருச்சு. ஸோ மொத்தமாக சாப்பாடு சூப்பராக இருந்தது. கல்யாணத்தில் வந்தவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஏன்னா போதுமா வரையிலும் கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பாடு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேலே நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். ராயப்பேட்டா சாமியார் ஓனர் இங்கே இருந்தார். இப்போது அடுத்த விலாக் மேபி நம்ம அங்கே போகலாம். அந்த விலாக் நீங்கள் பார்க்கலான்றத நினைக்கிறேன் நான். ஸோ அப்படியே நம்ம இந்த கல்யாணத்துக்கு வந்தாச்சு. நம்ம வந்த வேலை சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரலும் டாட்டா பை பை, see you ன்னு சொல்லிட்டு போகிறேன்.